அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வருஷத்தில் இந்த வீடியோவில் தனுவாஸ் 2024-25 அகாடமிக் இயருக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. ஒரு முக்கியமான தகவல் அதை பற்றின முழு விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வைங்க, அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த ஃபஸ்ட்டு மெனு பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, பிடெக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் willingness to participate in first round of in-person counseling at Anna Auditorium, Madras Veterinary College. பிடெக் கோர்சஸ்க்கு வில்லிங்னஸ் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு 25/8 நைட்டு 12 மணிக்குள்ளார பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்டர் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் வில்லிங்னஸ்ஸு இது அவசியம் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அடுத்ததாக ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங், அதாவது ஆன்லைன் இன்பர்சன் கவுன்சிலிங், கட் ஆஃப் மார்க்ஸ், அதெல்லாம் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்குது. பார்ப்போம். இப்போ பிபிஎஸ்சிக்கு என்ன இருக்குது, கவுன்சிலிங் ஷெட்யூல் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் தெரியும். என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, எப்படி இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நார்மலாக முதல்ல இருக்கும், அதுக்கடுத்து ஜென்ரல் கேட்டகரி வரும். இதுதான் இன்பர்சன் கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஃபஸ்ட்டு ரவுண்டு. என்றைக்குன்னா அங்கே தான் நடக்குது. அண்ணா ஆடிட்டோரியம், மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ், வேப்பேரியில் இருக்குது. 4ஆம் தேதி, செப்டம்பர் 4ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு கோர்ஸ். பிபிஎஸ்சிக்கு எல்லா கேட்டகரியும், டிஃப்ரெண்ட் லேபிள்டு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பாய்ஸு, கேர்ள்ஸு, அப்புறம் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸர்விஸ்மெண்ட் கட் ஆஃப் மார்க்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இமிடியேட்டு பார்த்துங்க. அதுக்கடுத்தது அதே இன்பர்சன் கவுன்சிலிங் பார்த்தோம்னா, நீங்கள் 71% கேட்டகரி அவங்களுக்கு வந்து 5ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு இதே கோர்ஸுக்கு அந்த 2 கேட்டகரி இருக்குது, அகாடமிக் அண்ட் வொகேஷ்னல். 7.5லேயே அதில் ரேங்க் அண்ட் கேட்டகரி பார்த்தோம்னா சொல்லிட்டாங்க. 75% 1 to 105 வரைக்கும் சொல்லியிருக்கு. இந்த கட் ஆஃப் மார்க்லாம் ரேஞ்சு செக் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியம். இந்த ரேங்கில் தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும், கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இது ஆன்லைன் கவுன்சிலிங். பிபிஎஸ்சிலே 2 இருக்கு இல்லையா, அகாடமிக் அண்ட் வொகேஷனல் ஸ்ட்ரீம். அதில் பார்த்தோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபில்லிங் ஆஃப் கேம்பஸ்ஸு, அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 4/9 வெட்னஸ்டே 10 மணிக்கு. செப்டம்பர் 4ஆம் தேதி 10 மணிக்கு ஆரம்பித்து செப்டம்பர் 7ஆம் தேதி சாட்டர்டே 10 மணி வரைக்கும் இருக்குது நைட்டு, ஆன்லைன் மோடில். அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் எப்போ தெரியும்னா 11/9 சொல்லியிருக்காங்க ஆன்லைனில். அப்புறம் பிபிசிஎஸ்சிக்கு டேட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபீ பேமெண்ட் அட் த டைம், இது எல்லாமே ஃப்ரம் 12லேருந்து 20/9 வரைக்கும். இது ஒரு தகவல். 12ஆம் தேதியிலேருந்து 20க்குள்ளே ரிப்போர்ட்டிங் பண்ணணும். இதெல்லாம் இன்பர்சன் ரிப்போர்ட்டிங் வந்து இன்பர்சனாக தான் பண்ணணும். ரைட்டுங்களா? அது ஒரு தகவல் இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்க்கும்பொழுது, இந்த வேறு ஏதாவது கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த கட் ஆஃப் மார்க் அது முக்கியம். கட் ஆஃப் மார்க்கு யாருக்கு சொல்லியிருக்கு, ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சிக்கு தான் நடக்கும். பிபிஎஸ்சி கட் ஆஃப் மார்க்கை செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பிடெக், இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் பார்ப்போம். நான் ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணுறேன், ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. கட் ஆஃப் மார்க் பார்த்தோம்னா அகாடமிக்கு பிபிஎஸ்சிக்கு 199லேருந்து 193, ஓவரால் ரேங்கு 71லேருந்து 1098, இந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்கு. ஃபுல்லாக பாருங்கள். வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு 196லேருந்து 160 வரைக்கும், ஓவரால் ரேங்கு 1 to 147. சீட்டு எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பேசுவோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக படித்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த கவுன்சிலிங் பற்றின அப்டேட் நிறையா வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.